மக்களே, நான் சத்யவர்ஷா இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேர்தல் அறிக்கை பகுதி 14 மக்களின் கோரிக்கையாக கூலி தொழிலாளி மக்களுக்கு பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் தினக்கூலி 1000 ரூபாய் நிர்ணயம் சட்டம் 8 மணி நேரம் 125 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு அடையாள அட்டை அரசு நேரடியாக அவர்களை நேரடி ஊழியர்களாக நியமனம் செய்யக்கூடிய சட்டத்திருத்தம் சம்பளம் காப்பீடு மருத்துவ காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு ஓய்வூதிய திட்டம் வேலை நேரம் அனைத்துமே கொண்டு வரக்கூடிய சட்டத்திருத்தம் மற்றும் நம்மளுடைய இராணுவ மாவட்ட ரீதியாக இராணுவ வீரர்கள் பயிற்சி எடுப்பதற்குரிய ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பான பயிற்சி நிலையம் கொண்டு வரக்கூடிய சட்டத்திருத்தம் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக தேசிய இந்திய காவல் நிலையம் நேரடி உச்சநீதிமன்றத்தின் கீழ் செயல்படுவதற்குரிய சட்டத்திருத்தம் நெல் கிடங்கு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக கிராம ரீதியாக கொண்டு வரக்கூடிய திட்டம் முழுமையாக காப்பீடு முன்கூட்டியே நிர்ணயம் செய்யக்கூடிய பாதுகாப்பாளர் சட்டம் சமையல் எண்ணெய் அரசு நேரடியாக கொள்முதல் செய்து அரசு நேரடி எண்ணெய் பண்ணைகள் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் ஆவி நிறுவனம் போன்று நேரடி விற்பனை அங்காடிகள் முழுமையாக கொண்டு வரக்கூடிய சட்டத்திருத்தம் இது நேரடியான விலை நிர்ணயம் குறைந்த விலையில் மக்களிடத்தில் கொண்டு வரக்கூடிய சட்டத்திருத்தம் வெளிநாட்டு தொழிற்சாலை கழிவு தடை பாதுகாப்பாளர் சட்டம் சமையல் எண்ணெய் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் சமையல் எண்ணெய் முழுமையாக சுத்தமான எண்ணெயாக காப்பீடு கட்டாயம் எடுத்துக்கொள்வதற்குரிய சட்டத்திருத்தம் முழுமைப்படுத்தப்படும் அரசு விலை நிர்ணயம் முழுமைப்படுத்தப்படும் அரசு கூட்டமைப்பு திட்டம் முழுமைப்படுத்தப்படும் இது அனைத்துமே காப்பீடு கண்டிப்பாக எடுத்துக்கொள்வதற்கும் அதனுடைய அங்கீகாரம் மற்றும் அதனுடைய முழுமையான சுத்தமான தரம் மேம்படுத்தப்படும் தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த விவசாய பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறையான விவசாய காப்பீடு திட்டத்தின் கீழ் அனைத்து வகையான உற்பத்தி செய்யக்கூடிய தேங்காய் சார்ந்த அனைத்துமே ஒரு கூட்டமைப்பாகவும் அதனுடைய காப்பீடு நிர்ணயம் செய்யப்படும் விலை நிர்ணயம் கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும் அரசு நேரடி கொள்முதல் திட்டம் ஏற்படுத்தப்படும் நுட்ப ஆலைகள் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் பஞ்சு காப்பீடு முழுமையாக முறைப்படுத்தும் திட்டமாகும் இது பஞ்சு காப்பீடு கண்டிப்பாக எடுத்துக்கொள்வதற்குரிய ஒரு கட்டாய திட்டம் ஏற்படுத்தப்படும் வாங்க விற்க காப்பீடு கட்டாய திட்டமாக ஏற்படுத்தப்படும் அரசு நேரடி கொள்முதல் செய்யும் திட்டமாக ஏற்படுத்தப்படும் அரசு விலை நிர்ணயம் திட்டமாக ஏற்படுத்தப்படும் தாய் காப்பகம் குழந்தைகள் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தொழிற்சாலையும் இந்த தாய் காப்பகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தத்தெடுக்கக்கூடிய பாதுகாப்பாளர் சட்டம் நிர்ணயம் செய்து தரப்படும். இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகள் நம்மளுடைய அரசு வழியில் பாதுகாப்பாக இருந்தாலும் அரசினுடைய மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு கடன் சுமை காரணமாக இந்த தொழிற்சாலைகளுடைய பங்களிப்பு ஒரு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். அரசாங்கத்துக்கு பெற்றோர் காப்பகம் தத்தெடுக்கும் பங்கீடு தொழிற்சாலைகள் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் அனைத்து பெரிய தொழிற்சாலைகள் உற்பத்தி நிறுவனம்